பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இந்த உலகத்தில் கணவரோட துணை இல்லாமல் குழந்தைய எப்படி உன்னால் தனியாக வளர்க்க முடியும்? இத்தனை வருஷமா உங்கள் அப்பா கிட்ட நான் படாத கஷ்டம் இல்லை. ஒரு ரூபாய்க்கு கூட உங்கள் அப்பா வேலைக்கு போய் சுயமாக உழைச்சி எடுத்துகிட்டு வந்து பணத்தை கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் நீ எப்படி தனிமையில் உன் பிள்ளைய நீ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்க? அது மட்டும் இல்லை, இந்த லட்சணத்தில் நீ எங்களை வேற பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வயசானவங்க இருக்கிற வரைக்கும் நீ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போவ, அதுக்கப்புறம் அவங்க செத்து போயிட்டாங்கன்னா நீ எங்கே வேலைக்கு போவ? அவங்க இருக்கிற வரைக்கும் மட்டும் அந்த வீட்டில் வேலை கிடையாதுமா. வேறு வேலையும் அந்த வீட்டில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் வேலை கிடையாது, இன்னும் எத்தனையோ வேலை இந்த உலகத்தில் இருக்குது. அதை நம்ம தேடினா மட்டும்தான் நமக்கான ஒரு வழி கிடைக்கும். எதுவுமே தேடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு நாட்டம்மா பண்ணிகிட்டு இருந்தா எந்த வேலைக்கும் நம்ம உருப்படியாக ஆகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ யாரு குத்தி காட்டிகிட்டு இருக்க? நான் பொதுவாதமாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சரவணனும் அஞ்சலி இருந்துட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சரவணா, நம்ம கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏற்கனவே போன தடவை உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் ஏமாற்றம் படுத்திட்டேன். அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நான் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ தான் இந்த ஜென்மத்தில் என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரிலாம் வசனம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து தங்கமயில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. சரவணனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.